இன்றைக்கி பசங்களுக்கு என்ன லஞ்ச் கொடுத்தேன் அப்படின்றத வீடியோவில் பார்த்துடலாமா. இன்றைக்கி வந்து டிஃபன் தான் கொடுத்துருந்தேன். இது வந்து பெரிய பாப்பாவுக்கு எடுத்து வைக்கிற லஞ்ச் தான். காலையில் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுருந்தேன். ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருந்தேன். பூரி சூப்பராக வந்திருந்தது. அதை பார்த்துட்டு மதியமும் பூரி கேட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ இன்றைக்கி பூரி கொடுக்க மனசு வரல. நல்லா சப்பாத்தியாக போட்டு கொடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா வந்து பூரிக்குமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பூரியை விட சப்பாத்திக்கே ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல. அப்புறம் மசாலாவும் கொஞ்சம் தாராளமாக வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து நேற்று சொன்ன மாதிரி தான், இந்த முறுக்கு ஓமப்பொடி இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் சைட் டிஷ்க்காக இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸ்க்காக இருந்தாலும் சரி, அதுதான். அது எப்போ காலியாகுதோ அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்நாக்ஸை பற்றி யோசிக்கவே மைண்ட் போவோம். ஏன்னா அப்படியே விட்டால் காலியாகாது. ஆனால் இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்கள, வீட்டுக்கு வந்தால் இதெல்லாம் கை கூட வச்சு பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அது பசங்களோட சேர்ந்து சாப்பிட்ருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சக்கரை அதிரசம். மாவு வந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன். அதிரசம் நல்லா மொறுன்னு சூப்பராகவே இருந்தது. அதையுமே வச்சு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் நிறைய நாள் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் மட்டும் காட்டுறீங்க, ஒரு லஞ்ச் பாக்ஸில் 2 பேரும் சாப்பிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி சின்ன பாப்பாவுக்கு எடுத்து வைக்கிற லஞ்சுமே நான் காமிக்கிறேன். இவளோட லஞ்ச் பாக்ஸும் அவளோடதும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன பாப்பாவுக்கு சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவளுக்கு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு சேம் ஸ்நாக்ஸ் அவளுக்குமே எடுத்து வச்சு பேக் பண்ணி இன்றைக்கி லஞ்ச் கொடுத்து முடிச்சாச்சு. வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்